நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பாருங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். 2026 ஆண்டு பிறந்துருச்சு. இப்போது பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதம் வரும் பொழுது கிரக அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு, அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்பெல்லாம் எப்படி ஒரு அமைப்பில் இருந்து அந்த மேஷராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நிர்ணயிக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அதாவது மூட நம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எது மாதிரி கர்ம பலன் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக இந்த வீடியோவில் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு நீடித்து இருக்கிறார். விரயசனி கடந்த ஒரு வருடமாக போய்கொண்டு இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. 12ஆம் இடத்துல சனி இருந்து எல்லா வயசு வித்தியாசம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது தொழில் வேலை சம்பாதிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு விரயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது, செலவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படையான ஒரு அமைப்பு. ஸோ விரயசனி போய்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சில பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, சில பேர்த்துக்கு தூர பிரதேச பயணங்கள் உண்டு, டிராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு செலவுகள், அந்த செலவுகள் சுப செலவுகளாக போய்கொண்டிருக்கிறதா, அதாவது தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய்கொண்டிருக்கிறதா, அல்லது தேவையற்ற செலவுகளாக போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போகுது, உங்கள் லக்னத்தில் எப்படி இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாக சனி 12ஆம் இடத்துல இருக்கிறப்போ விரயசனியாக போயிட்டு இருக்கு. குரு 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ பாருங்கள், இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு மாதமாக வருகிறது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார். அதை 4 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. எது மாதிரி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரை நீங்கள் கடந்த ஒரு வருடமாக செய்த உழைப்புகள் எல்லாத்துக்குமே ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக, கொஞ்சம் நீங்கள் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. எப்படி இருக்கு? 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இந்த மாதிரி கிரகணங்கள்லாம் முடிந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை, நல்ல உயர்வுகளை, இதுவரை செய்த முயற்சிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தொழில் ஈடுபாடுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் எடுக்கக்கூடிய, ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் 11ஆம் இடங்கிற ஒரு லாபஸ்தானத்தில் இந்த 4 கிரகம் சேர்க்கிறது ஒரு அருமையான விஷயம். அதை குரு பார்க்கிறது இன்னுமே பெட்டர். குரு பார்த்தால் கோடி நன்மை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ராகுவும் சூரியனும் சேர்றார். ஸோ அப்படி சேரும் பொழுது கொஞ்சம் டென்ஷன்ஸு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், பதறாமல் சில விஷயங்கள் செய்து அதில் லாபம் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பட் இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா மகர ராசியில் 4 கிரகம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருந்து தொழிலில் சில முன்னேற்றங்கள், தொழிலில் சில ஒரு சில எஃபோர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாபம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புக்குள்ளே இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வரீங்க. தலை தூக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் வருகிறது. வரவேண்டிய பணம், வம்பு வழக்குகளால் வரவேண்டிய செட்டில்மெண்ட்டு, நமக்கு எந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ, ஒரு வேலையில் ப்ரொமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், மாற்றம், டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷன், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதில் பாருங்க, மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்துக்கு போனாலும் அங்கே சுக்கிரனை தான் போய் அஸ்தங்கம் பண்ணுறார். ஸோ
அங்கே ஒரு சனியோடையும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் முதல் 2 வீக்ஸ் வந்து மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு லாபம் எடுக்கக்கூடிய டைமாகவும், செகண்ட் வந்து அந்த லாபத்தை வந்து சுப விரயங்கள் செய்யக்கூடிய, கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் நான் வந்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக் ஆஃப் மார்ச் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ ராசி அதிபதியே 11ஆம் இடத்துல போகிறது ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது. அதே சமயத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல, புதன் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல, ராகு 11ஆம் இடத்துல, இது எல்லாமே சேர்ந்து குருவின் பார்வை பெறுவது ஒரு அற்புதமான டைம் இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களாகிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு சூரியன் சம்மதப்படுகிறார்கள், கிரகண விஷயங்கள் வருகிறது. என்னதான் குரு பார்த்தாலும் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அருமையான ஒரு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி, மேஷராசிக்கு அருமையான குரு பயிற்சி ஜூன் மாதம் வருது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான வேலைகள், ஸ்டார்டிங் விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் லைஃப்பில் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு இது பொதுவான ஒரு பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போற்று நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு இப்போ என்ன தசா போயிட்டு இருக்கு, புக்தி எப்படி போயிட்டு இருக்கிறது, தசைக்கும் புக்திக்கும் உள்ள சம்மதங்கள் எப்படி, தசநாதனும் புக்திநாதனும் எந்த ஸ்தானபலம் திக்பலத்தில் இருக்கிறார், இப்போ நம்ம சொன்ன அந்த கோச்சார அமைப்பில் இந்த மேஷராசிக்கு இந்த தசநாதனும் புக்திநாதனும் எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க, எப்படி வராங்க, இதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எப்படி ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 6 மாதங்கள் எது மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வர வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஓன் ஜாதகத்தை தசாபுக்திகள் அடிப்படையில் துல்லியமாக பார்த்து இந்த கோச்சாரத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் 1 இயர் 2 இயர் 3 இயர் டவுன் த லைன் வந்து எது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு காட்டுகிறது, எது மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் வருது, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பா, உள்நாடு வாய்ப்பா, தொழிலா, வேலையா, உயர் படிப்பு எது மாதிரி படிக்கலாம், எந்த மாதிரி துறையில் நம்ம ஜெயிக்கலாம், எந்த மாதிரி தொழில் நமக்கு நம்ம ஃபார்ச்சுனேட்டாக நம்ம லக்கியாக இருக்குது, எந்த தொழில் நம்ம தொடக்கூடாது, எந்த நேரத்தில் எது ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் இடம் வாங்கலாம், எந்த நேரத்தில் வீடு வாங்கலாம், எப்போ நாம் வந்து ஒரு இடத்த விற்கலான்னு ட்ரை பண்ணுற இடத்த எப்போ அது விற்கும், இது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கள் நகர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை செய்து திட்டங்களை தீட்டி நீங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஜோதிடம் மூலமாக, இந்திய வேத ஜோதிடம் மூலமாக, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பயன் அடைந்து தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற பொருளாதாரத்தையும் நீங்கள் தேவையில்லாமல் வீணாக்காமல் சரியான நேரத்தில் சரியான முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுங்கிறது கொஞ்சம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்தந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் எது மாதிரி கர்ம பலன் வருங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தகவல்களாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட கும்பராசியில், அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் கும்பமாக வருகிறது. அந்த கும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் சேர்கிறது. என்னென்ன கிரகம்? ராகு, சூரியன், புதன், செவ்வாய். அருமை. இதில் பாருங்க 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு, ராசி அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அருமையான விஷயம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் தொழில் மேன்மை, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நல்லா போட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்வேகமாக இந்த தர நான் கரெக்டாக பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக
ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இருக்க போகுங்கிறது நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். எப்படி ஏன் சார் இப்படி வருதுன்னா, அதை வந்து இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம், ஸ்டேட்டஸ் ஸ்தானம், உங்களுடைய கர்மஸ்தானத்தை குருங்கிற 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்களுடைய ராசியதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அருமை. இதில் மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போகிறது இன்னுமே அருமை. ஸோ இது என்னன்னா ஒரு அற்புதமான மாதம். ஒரு 6 மாதமாக நீங்கள் செய்த பல ஒரு முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு பலன் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லத்தரசையாக இருக்கிறவங்க வந்து திடீர்னு சைடில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க சைடில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெற்று ராஜ கிரகமாகிய சூரியன், செவ்வாய், ராகு எல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கரெக்டாக முயற்சிகள் கைகூடு வச்சது எல்லாமே டக் டக் டக்குன்னு ஓரளவுக்கு நடந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் ஒரு நல்லாவே ஒரு இந்த 2026 வந்து ஒரு அற்புதமான ஒரு இயராக உங்களுக்கு ஆக்கிருக்கு வேணுங்கிற ஒரு கேம் சேஞ்சராக ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் செய்த முயற்சிகள் எல்லாம் மார்ச் மாதம் கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு உருவம் எடுத்து எல்லாமே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நீங்கள் உத்வேகமாக செயல்படும் பொழுது மற்றவங்களுடைய கோஆப்ரேஷன், ஏன்னா நம்ம வந்து தனியாக நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒன்று சேர அமையறப்ப தான் நமக்கு அந்த ஞானோதயம், அந்த ஐடியா, அந்த பார்ட்னர்ஷிப்பு, அந்த மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம், டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் சரியான ஒரு அமைப்பை செய்யும் பொழுது தான் அது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இந்த 4 கிரகங்கள், அதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராஜ கிரகங்களாக சூரியன் செவ்வாயும் 10ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவது தான் அங்கே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்படி வரும் பொழுது கைகூடும். அதே சமயத்தில் உங்களுக்கு தசையா புக்திகளாக ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போகுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் 12ஆம் இடத்துக்கே போகிறது எல்லாமே அற்புதம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் என்ன ஒரு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கம்பெனி போகலாம், எந்த மாதிரி கம்பெனி மாறலாம், எப்படி நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பவுமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம். தெளிவு பிறக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம். தெளிவு பெறாதப்போ தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த குருவின் பார்வை தான் இதில் நிவர்த்தியாக வருகிறது. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் என்னென்னா இந்த வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எது மாதிரி ஒரு ஜாதகத்தில் பிறந்தீங்கிற ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ரிஷபராசியில் பிறந்திருக்குனாலும் என்ன லக்னம், நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதை எல்லாம் பார்த்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில், அதே மாதிரி இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்தி தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம செய்து சொன்ன கோச்சார அமைப்பில் வந்து எதுமாற அமைப்பில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், இது எல்லாமே நாம் வந்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்கள், 3 மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு எதுமாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, நம்ம கர்மா, நம்ம பிராப்தங்கள் எப்படி காட்டுது, எது வந்து நமக்கு
உகந்ததாக இருக்கிறது, எது நமக்கு உகந்ததாக இல்லை. இப்போ நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கோம். நம்மளோட லைஃப் எப்படி போகும், எப்போ மாறலாம், எது கிடைக்கும், எது கிடைக்காது, எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், எப்போ அது வருங்கிறதுக்கு இந்திய வேத ஜோதிடமாகிய அறிவியல் சார்ந்த கலை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தில் உள்ளது உள்ளவாறு தெரிந்து இப்போ நம்ம பேசின கோச்சார் அமைப்பையும் உள்ளே கொண்டு வந்து நாம் பிரித்து பார்க்கும் பொழுது துல்லியமான அக்யூரேட் ப்ரிடிக்ஷனை நமக்கு தெரிந்து அது மூலமாக நாம் சில கிளாரிட்டி பெற்று ஓ இப்படி தான் இந்த நேரத்தில் ஆக போகுதா, எந்த நேரத்தில் இது பண்ணலாம், எந்த சாய்ஸை நம்ம எடுக்கலாம், எந்த சாய்ஸை நம்ம எலிமினேட் பண்ணலாம், எது வந்து நமக்கு உகந்ததாக இருக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டு வாய்ப்பா, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் செக்டாரா, இல்லை நமக்கு தொழில் தான் நமக்கு நல்லா வருமா, அல்லது மாணவர்களாக இருந்தால் என்ன அவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், 11th என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜ் எது மாதிரி போகலாம், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருப்பாங்களா அல்லது அதர் ஸ்டேட் போவாங்களா, அல்லது வெளிநாடே வந்து டிகிரி படிக்கிறதுக்கு போகணுமா அல்லது பிஜி படிக்கிறதுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை பொறுத்து 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறதுங்கிறதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த சொன்ன இந்த மார்ச் மாத பலன் இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது ஒன்றுமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே நல்ல முறையில் நம்ம தெரிந்து அது மூலமாக பொருள் விரயம், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கிளிக் ஆகும், எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்தால் நமக்கு வந்து தேவையற்ற ஒரு முயற்சி வேஸ்ட் ஆகாமல் எது மாதிரி நமக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கண்டிப்பாக பலன் அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.